சென்னை பாரிமுனை காவல் நிலையத்தில் பெண்ணை மிரட்டி தரக்குறைவாக பேசி காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிமுனை பூக்கடை பகுதியில் பூவிற்கும் பெண் மீது தண்டல் வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த மறுக்கிறார் என அயனாவரம் போக்குவரத்து பணிமனை அதிகாரியான ஆனந்தன் புகார் அளித்தார். இவ்வழக்கில் தண்டல்காரருக்கு ஆதரவாக காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்தார். அரசு பணியில் உள்ள நபர் விதிகளுக்கு புறம்பாக தண்டல் கொடுத்த நிலையில் பூவிற்கும் பெண்ணை காவல் ஆய்வாளர் மிரட்டினார். புகார் அளித்த ஒரு தரப்பினரை உட்கார வைத்தும் இன்னொரு தரப்பினரை மிரட்டியும் வழக்கை விசாரிப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சமூக நீதியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பணியாளர்கள் தண்டல் கொடுப்பதும் காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்வதும் என காட்டாட்சி தர்பார் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோடியக்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை மற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் 8 பேர் 2 ஃபைபர் படகுகளில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது 2 ஃபைபர் படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தமிழக மீனவர்களை தாக்கி 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். படுகாயமடைந்த மீனவர்கள் 3 பேர் வேதாரண்யம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கடலுக்கு செல்லும் தங்களுக்கு விடியா திமுக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க தவறியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.